சரி, இலங்கையை பிரிச்சு என்ன செய்வாங்க? ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இந்த அரச சபை இதுன்னு சொன்னா இதுக்கு ஒவ்வொரு பிரதேசத்துல ஆக்கள் எடுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆக்கள் எடுப்பாங்க. அப்ப ஏங்கிற பிரதேசத்துல சிங்களாக்கள் பெரும்பான்மையா இருந்தா அங்கிருந்து ஒரு சிங்கள ஆள் தான் இதுக்கு போக வாய்ப்பு இருக்குது. பெரும்பான்மை இலங்கை ஃபுல்லா 70% சிங்களவர்கள் பெரும்பான்மை இருக்கிறதால அரசு சபையில் யார் கூட இருப்பாங்க? சிங்களவங்க இருப்பாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப பீங்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு 60% சிங்களாக்கள் இருக்கிறாங்க, 20% முஸ்லீமாக்கள், 20% தமிழாக்கள். மூணு இனத்திற்கு மூணு பேர் எழுப்பினாலும் அங்க பெரும்பான்மையாக்கள் யாருக்கு போடுவாங்க? பெரும்பாலும் அவங்கள இனத்துக்கு போடுவாங்க. போட்டா அதுல இருந்தும் வாரது பெரும்பான்மை சிங்களால் தான். அப்ப இப்படி அரச சபையில வந்தவங்க தான் எத்தனை பேர்? 50 பேர். நியமனம் 8 பேர், அரசாங்க கட்சி 3 பேர், மொத்தம் 61. இதுதான் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை. முந்தி இருந்தது இனவாரி பிரதிநிதித்துவ முறை. இன ரீதியாக இன ரீதியாக என்ன தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரதேசவாரி தேர்தல் முறை பிரதேச ரீதியாக தேர்ந்தெடுக்கிறது. அப்ப இதுல நன்மைகளும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆஹ் நன்மை என்னன்னு சொன்னா, முந்தி இருந்ததை விட பாருங்க, அரசாங்க சபைக்கு அதிகமான ஆட்களை எடுக்கலாம். இப்ப 50 பேர் வந்திருக்காங்க. எனவே மக்கள்கிட்ட ஒரு இந்த ஆட்சி கொஞ்சம் கூடும், மக்கள் அதிகாரம் கூடுது. ஏன்? இலங்கையிலிருந்து 50 பேர் வந்திருக்கிறாங்க, மக்களால் தெரிவு செய்யப்பட இலங்கை பூராக இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு நன்மை. இரண்டாவது நன்மை, இனவாரி பிரதிநிதித்துவங்கிறது இனங்களுக்கு இடையில பிரச்சனை தானே வரும். தமிழர்கள் சிங்களவர்கள் இப்படி ஒண்டை இனமா இந்த இனமா, இப்படியான இன ரீதியான முரண்பாடுகளை இது ஏற்படுத்தும். சரி, அது வரைக்கும் சில வகுப்புகளை பார்த்தீங்கன்னா சிங்களவர்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திப்பாங்க. அப்போ அதுக்குள்ள இந்த மதம் அந்த மதம் ஒரு பிரிவினை வந்துச்சுன்னு சொன்னா ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை. அப்போ இந்த இனவாத பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கினது ஒரு நன்மையாகவும் கருதப்படுது. தீமையாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான ஆட்கள் சிங்களவர்களாகத்தான் இந்த சபையில இருந்தாங்க. சொல்லுவாங்க ஒரு விமர்சனமாக, தனி சிங்கள சபை போல் இது காட்சி அளித்தது. பெரும்பாலான ஆட்கள் சிங்களாக்கள் தான். நிர்வாக குழு பிரிக்கப்படும் போது கூட தமிழர்கள் ஒரு சின்ன சின்ன இதுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு நிர்வாகத்துக்குள்ள அவங்க பேசுறதான் எடுபடைய மாட்டுச்சு. தனிச்சிங்கள சட்டம், அதுக்கு இந்த மோசமான சட்டங்கள் வரக்குள்ள சிறுபான்மையருக்கு எதிராக வரக்குள்ள கூட எதுவும் செய்யலாம், பேசலாம். ஏன்னா பெரும்பான்மையான ஆட்கள் அவங்களாகத்தான் இருந்தாங்க. இது ஒரு குறைபாடு. அடுத்தது முஸ்லிம்கள் இந்திய வம்சாவளிக்கெல்லாம் பெருசா இங்க அங்கத்துவம் கிடைக்க பெறல. அப்ப இதுவும் ஒரு குறைபாடு. அப்ப இப்படி இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்துல நிறைய குறைபாடுகள் எல்லாம் இருந்தது. சரி, இப்ப நோமலா உங்களுக்கு விளங்கிட்டா பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையில் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப இதுல சாதகமான விளைவுகள் என்ன? பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த மக்களோட பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப எல்லா பிரதேசத்துல இருந்தும் ஒரு ஆள் போறாங்கன்னா, இப்ப எந்த பிரதேசத்துல அனுப்புறாள்கிட்ட நான் சொல்லுவேன், இப்படிதான் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வேணும், எங்களுக்கு ஒரு பாலம் வேணும், எங்களுக்கு ஒரு குளம் வேணும். எனவே நீ போய் பாராளுமன்றத்துல பேசு, அரச சபையில பேசு, பேசி என்ன செய்யணும்? எனக்கு இதை கொண்டு வரணும். அப்ப இப்படி இலங்கை ஃபுல்லாக இருந்த 50 பேர் அந்த இடத்துக்கு வந்ததால இலங்கை மொத்த இலங்கை பிரச்சனையும் அங்க பேசப்படும். அப்படித்தானே? அது ஒரு நன்மையாக பார்க்கப்படுது. அதே போல அஹ், மக்கள் பிரதி தொடர்பு அதிகரித்தது. மக்கள் என்ன செய்யறாங்க? பிரதிநிதி அனுப்புறாங்க. அப்ப என்ன பிரச்சனை என்றாலும் பிரதிநிதியை சந்திச்சு பேசிக் கொள்வாங்க. அவர் மக்களுக்கு தேவையானது நேரடியாக பேசி டீல் பண்ணி உடனே அதை பெற்றுக் கொண்டு வாங்க. எனவே மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பு அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனவார்த்தை இல்லாமலானதும் ஒரு வகையில இனங்களுக்கு இடையிலான சண்டைகள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைந்தது. அதே போல ஒவ்வொரு பிரதேசமும் அபிவிருத்தியாக்கப்பட்டுச்சு. இப்ப உதாரணமா ஒரு பிரதேசத்தால் என்ன நினைப்பாரு? இப்ப நான் ஒரு பிரதேசத்துக்கு வந்துட்டு வைங்களேன், எந்த பிரதேசத்தை நல்லா ஆகணும்னு தான் நினைப்பேன். நீங்க பாருங்க, இந்த புலனர்வு மைத்திரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு புலனர்வு டெவலப்ப பாருங்க போய். அவர் அவர பிரதேசத்தை இயல்புலயே மனுஷனுக்கு இருக்கும் தானே, தன்னோட ஊரை கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படின்னு. அம்மாந்தோட்டையை போய் பாருங்க, மஹிந்த இருந்த இடத்த அம்மாந்தோட்ட ஹாபர் அது இதுன்னு சொல்லி நல்லா ஆக்கி வச்சுக்கிறாரு. அப்ப அவங்க இருக்கிற இடங்களை அப்படி செய்வாங்க. எனவேதான் இந்த ஒவ்வொரு பிரதேசங்களும் முன்னேற ஆரம்பித்தது இந்த பிரதேச தேர்தல் முறையாக. அதே நேரம் குறைபாடுகளும் இருக்குது. என்ன? பெரும்பான்மையான ஆட்கள் சிங்களாக்களா இருந்தாங்க, சிறுபான்மையினர்கள் கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டுச்சு. ஆஹ் அதே நேரம் முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைந்தது, இந்திய தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் நல்லா குறைந்தது. ஆஹ் அதே போல என்ன நடந்துச்சு சொன்னா, சிறுபான்மையர்கள் தங்களை ஒடுக்கப்பட்டவங்களை கூட உணர்ந்தாங்க.
எனவே பெரும்பான்மையோட சண்டை பிடிச்சாங்க. அப்ப இப்படியான குறைபாடுகள் இதனால நடந்தது. இதுதான் விஷயம். பிரதேசவார் பிரதிநிதித்துவ முறை விளங்கிட்டா அதோட கிளாஸை முடிச்சு கொள்ளும். விளங்கினா கிளாஸை முடிக்கிறது தான். இல்லாட்டி திரும்ப சொல்லு. சொல்லுங்க. பிரதேசவார் பிரதிநிதித்துவ முறை விளங்கிட்டா சிம்பிளான விஷயம். ஆ ஓகே. இந்த இந்த கிளாஸ்ல நம்ம திரும்ப சொல்றீங்க, நான் சொல்றேன், பிரச்சனை இல்லை. சிம்பிள் விஷயம். சரியா? சிம்பிளான விஷயம். இலங்கைய இலங்கை என்ன செஞ்சாங்கன்னா 50 பிரிச்சாங்க. ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து 50 பிரிச்சு அதுல ஒரு பிரதேசத்துல தேர்தல் நடக்கும். அதுல 4-5 பேர் போட்டி விடுவாங்க. அந்த மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அவங்க பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டு அரசு சபைக்கு போவாங்க. அப்படி 50 பிரதேசத்திலையும் எலெக்ஷன் நடந்து அங்க இருந்த 50 பேர் அப்படியோ அரசு சபைக்கு வந்தாங்க. 50 அங்கால 8 நியமனம், 3 காரியதரிசி, மொத்தம் 61. இதுதான் பிரதேசவாதி பிரதிநிதித்துவ முறை. அப்ப இதுக்கு சில நன்மைகளும் இருக்கு, சில தீமைகளும் இருக்கு. நன்மைகள் என்ன அப்படின்டா, அதிகமான அந்த எல்லா பிரதேசத்து ஆட்கள் வந்ததால அந்தந்த பிரதேசத்து பிரச்சனைகள் வெளியில கொண்டு வரப்பட்டுச்சு. பிரச்சனை வந்தா தானே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே போல ஒவ்வொரு பிரதேசமும் டெவலப் ஆனிச்சு. இலங்கை ஃபுல்லாவே டெவலப் ஆனிச்சு. அவங்க அவங்க தங்களோட பிரதேசத்தை பார்த்து கொள்வாங்க. ஏன்னா டெவலப் ஆனாங்க. அதே நேரம் பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் என்னும் போது அதிகமான ஆட்கள் அரசாங்கம் சமைப்பாங்க. முந்தைய ஆப்புகளை விட பாருங்க அதிகமான ஆட்கள் இங்க வந்தாங்க. இந்த விஷயங்கள் நன்மையாக இருக்கு. அது என்ன தீமையும் இருக்கு. பெரும்பான்மையோட சிறுபான்மையை சண்டை பிடிச்சு கொண்டாங்க. சரியா? வெகு அஹ், என்ன செஞ்சாங்க? சிறுபான்மையோட சண்டை பிடிச்சு கொண்டாங்க. அதே நேரம் அது தீமையாக நான் சொன்னனே, தனிச்சிங்கள சபை போல காட்சி அளித்தது. ஏண்டா இலங்கையில் இருக்கிற பெரும்பான்மையாக்கள் யாரு? சிங்களாக்கள். பிரதேச ரீதி ஆக்கள் எடுத்தா பெரும்பான்மையாக அவங்க இருக்கிறதால அவங்க தான் அரச சபைக்கு அதிகமாக இருப்பாங்க. அதனால சிறுபான்மையர்களுக்கு பெருசா இடம் கிடைக்கல. அடுத்து முஸ்லிமாக்கள், இந்திய தமிழர்களுக்கு பெருசா அதுல இடம் கிடைக்கல. அப்ப இதெல்லாம் தீமையாக இருக்குது. இதான் பிரதேச வற்புறுத்து முறை. இப்ப விளங்கிட்டா? அதாவது உங்களோட இன்னும் எளிமையாக சொல்றேன்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு சொன்னா, சரி, ஒரு ப்ரிஃபெக்ட் உங்களுடைய ஸ்கூல்ல ப்ரிஃபெக்ட் டீமிங்க தானே, அதுக்கு எப்படி ஆக்கள் எடுப்பாங்க? எல்லா கிளாஸ்ல இருந்தும் எல்லா பெட்ச்ல இருந்தும் ஒரு ஆள் இதை எடுப்பாங்க தானே. எடுத்தா ஒரு ப்ரிஃபெக்ட் டீம் இருக்கும். அதே போல மொத்த இலங்கையில இருந்து 50 பிரிச்சு ஆக்கள் எடுத்தாங்க அரச சபைக்கு சட்டம் ஏத்துறதுக்கு. இதான் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை. பிரதேச ரீதியா ஆக்கள் எடுத்தாங்க. வணங்கிட்டா? வெகுப்புவாரி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னு சொன்னா, சரியா, அதாவது ஒரு என்ன, வகுப்பு ரீதியாக இப்ப ஒவ்வொரு வகுப்புல மக்கள் இருப்பாங்களே, என்ன, இப்ப வகுப்பு வாரின்னு சொன்னா இப்ப தமிழ் மக்கள், அஹ், முஸ்லிம் மக்கள், இப்படி வகுப்பு ரீதியாக இருப்பாங்க. இப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இதுல வந்துச்சு. அஹ், கொஞ்சம் இருங்க. ஹலோ. ஓ, நான் இங்க தான் இருக்கிறேன் அந்த கிளாஸ் நடத்திட்டு. இங்க ஜப்னாவில் நினைக்கிறேன். இங்க நம்மளோட 9, ஒரு 9:30. ஆ இல்ல, நான் வந்துருவேன் 9:30 வந்துருவேன். கோல் கோல் வந்துட்டு அதுதான், கொஞ்சம் இருங்க. சரியா? அப்ப இந்த பாடம் விளங்கிச்சா?
வகுப்பாரி பிரதிநிதிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதுதான். சரியா? வகுப்பாரி பிரதிநிதித்துவங்கிறது ஒரு ஒவ்வொரு நாட்டிலையும் பல இனங்கள் இருப்பாங்க. தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் அப்படி இருப்பாங்க. ஜாதி ரீதியா அப்படி ஒவ்வொரு இதுலேயும் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்ல என்ன செய்வாங்கன்னா பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தமிழ் மக்கள் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் அரசாங்க வேலைகள் கொடுக்கறது, அந்தந்த வேலைகள் கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரி பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, அப்படியான விஷயங்கள் நடக்கும். சரியா? அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது ஏன்னு சொன்னா கொஞ்சம் நீதியாக இருக்கணும், இன்பேலன்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு சமத்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது இது. ஆனால் அதை நீங்கள் இதோட குழப்பிக்கொள்ள தேவையில்லை. சிம்பிளாக புரிய வேண்டியதை சிம்பிளாக புரிஞ்சுட்டு போயிடணும். வகுப்பு வாரிங்கிறது நம்ம அது வரக்குள்ள டீட்டெயிலாக படிப்போம். சிம்பிளாக சொல்ல போனா வகுப்பு வாரிங்கிறத உதாரணமாக சொல்றேனே, இப்ப இலங்கையில ஃபுல்லா பெரும்பான்மையானவர்கள் சிங்களாக்கள். சிங்களாக்கள் இருக்கிறதால பெரும்பான்மையை மட்டும் நாங்க பார்க்கிறோம் அப்படின்டா பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் அந்த பெரிய பெரிய பதவிகள்லாம் சிறுபான்மையில் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரும்பான்மையாக பெரும்பான்மையை தான் தெரிவு செய்வாங்க. அப்ப இதை இல்லாமல் ஆக்கிறதுக்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னு சொன்னா சரி, தமிழ் மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ், சிங்கள மக்கள் இவ்வளவு பெர்சன்டேஜ், முஸ்லீம் மக்கள் இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க. அப்ப அவங்க அவங்களோட அந்த பெர்சன்டேஜ் ஏத்த மாதிரி ஒரு நீதியாக அநியாயம் இல்லாம ஆட்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. சரியா? அப்ப சிம்பிளா நோமலா விளங்கி கொடுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல விரிவா விளங்கி தரேன். இன்றைக்கு படிச்சு தந்த என்ன சப்ஜெக்ட்? முதலாவது சர்வஜன வாக்குரிமை விளங்கிட்டா? சொல்லுங்க. சர்வஜன வாக்குரிமை பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை ரெண்டு விளங்கிட்டான்னு சொல்லுங்க. ஷார்ட் நோட்ஸ் போட்டிக்கிறேன், கட்டாயம் பாருங்க. இன்டே கிளாஸ்ல அது போடல, நான் அதையும் போடுவேன். கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. சரி, இந்த அந்த பிள்ளை கேட்டாங்க யாரோ வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அதுக்கு நான் ஒரு என்ன சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ உங்களோட ஒரு கிளாஸ் ரூம்ல 100 பேர் இருக்கிறீங்க. கிளாஸ் ரூம்ல 100 பேர் இருக்கிறீங்க. அதுல 60 பேர் தமிழ் மாணவர்கள். இல்ல இல்ல, 70 பேர் தமிழ் மாணவர்கள், 30 பேர் முஸ்லிம் மாணவர்கள். சரியா? ஒரு கிளாஸ்ல 2 மானிட்டர் தேவைப்படுது. 2 மானிட்டர் தேவைப்படுது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு, 2 மானிட்டர் தேவை தானே. ஒரு தேர்தல் ஒன்று நடத்துறாங்க. அந்த டைம்ல தேர்தல் 2 பேருமே தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க. இந்த வருஷம் தெரிவு செய்யப்பட்டாங்க. சரி, அடுத்த வருஷம் தேர்தல் நடக்குது. அப்பையும் அதிகமான தமிழர்கள் தானே இருந்தாங்க. அவங்க திரும்பியும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எனவே அந்த ஸ்கூல் யோசிக்குது, இல்ல முஸ்லீம்களுக்கு இடத்த விட்டு கொடுப்போம். ஆனா நம்ம இந்த சிஸ்டத்தால முஸ்லீம்கள் வர வாய்ப்பு குறைய, அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எனவே நம்ம ஒரு ரூல்ஸை போடுவோம். அடுத்த முறை தமிழாக்கள்ல இருந்து ஒரு ஆள் தான் வரணும், ஒரு ஆள் தான் போட்டியிடணும், ஒரு ஆள் தான் தெரிவு செய்யலாம் அப்படின்னு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. இப்ப என்ன நடக்கும்? ஆக்கள் குறையதான், முஸ்லீம் ஆக்கள் இருந்தாலும் ஒரு ஆள் வரலாம், வர சான்ஸ் தானே. இப்ப அதுல உண்டு இதுல உண்டு. சரியா? இப்படி இப்படி ஒரு நாட்டில் என்ன செய்வாங்கன்னா இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரதன் மூலமாக சிறுபான்மையர்கள் நலன்கள் அடைஞ்சு கொள்வாங்க. சிறுபான்மையில் இருக்கிற மக்களுக்கு நலன்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைகள்லையும் கூட அவங்களுக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும். ஒரு அளவுக்கு பெரும்பான்மையோட நம்ம போட்டி போடலாம். விளங்கிட்டா? இப்ப வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கேட்டா யாரு விளங்கிட்டா?
ம். இன்னும் வேணும்னு சொன்னா தனிப்பட்டதில் கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ உங்களோட ஏரியாவில் என்ன, உங்களோட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்குன்னு வைங்க, கோயிலுக்கு ஒரு தலைவராக வைக்கணும். வளமையா பெரும்பான்மை ஆட்கள் இருந்து அவர் வந்து கொண்டே இருக்கிறார். வேற ஒரு ஜாதியிலயோ வேற ஒரு இதுல இருக்கிறவங்க வாராங்க இல்லை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சரி இந்த வருஷம் வந்து இவங்கள்ல இருந்து வர தேவையில்லை, அவங்கள்ல இருந்து தான் வரணும் அப்படின்னா அங்கிருந்து இருந்து வருவாங்க தானே. இப்ப சில டைம்ல லெக்சர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது கேள்வி கேட்டா எப்ப பார்த்தாலும் ஒரு படிச்ச உள்ள விட சொல்லி கொண்டே இருக்கும். அப்ப ஒரு கட்டத்துல மத்தவங்களுக்கு சான்ஸ் இல்லாம போயிடும். ஏன்னா இவங்க டக் டக்குன்னு சொல்றதால அவர் சார் சொல்லுவார் சரி இனி நீங்க சொல்ல தேவையில்லை வேற ஆக சொல்லுங்க அப்படின்னு. இதான் வகுப்பு அறிபெரு நித்துவம். நைட்டா ஓகே, கிளாஸை முடிச்சுக்கிட்டோம். ஆஹ் அடுத்த கிளாஸில் நாங்கள் சந்திப்போம். எல்லாரும் நல்லா கவனிச்சு கொண்டு இருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். முடிச்சுக்கொள்வோம்.